ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி மாம்பழத்தை வச்சு ஒரு மேங்கோ லஸ்ஸி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நிறைய பேருக்கு மேங்கோனாவே ரொம்ப பிடிக்கும். அதுவும் மேங்கோவில் லஸ்ஸி செஞ்சு குடித்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்றாப்புல. இதுக்கு நான் ஒரு பழுத்த மாம்பழம் எடுத்துக்கிட்டேன். அதோட மேல் தோலெலாம் எடுத்துடலாம். பெரிய மாம்பழமாக இருந்தால் ஒன்று போதும், அப்படி இல்லாட்டிக்கு 2 மாம்பழம் எடுத்துக்கோங்க. இது 4 பேர் குடிக்கிற அளவுக்கு நான் தாராளமாக சொல்லியிருக்கேன். இது ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி ஆயிரும். நம்ம ஸ்கூல் விட்டு வர்ற சமயம் குழந்தைங்க அதனால் பசியோடு வரவுன்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விருப்பமாக குடிப்பாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மேல் தோலெலாம் எடுத்துகிட்டு இது மாதிரி பீசஸை கட் பண்ணிக்கிட்டேன். சைடெல்லாம் ஃபுல்லாக எடுத்தாச்சு. அதோட மெஷரிங் கப்பில் நம்ம கட் பண்ணி எவ்வளோ வருதுன்னு சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த மாம்பழம் ஒரு 1.5 கப் அளவுக்கு வந்துச்சு. அதோட குங்குமப்பூ சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் குடிக்க ஒன்றா. அதோட 1/2 கப்பு சுகர் சேர்த்துக்கிட்டேன். தயிர் நல்லா கட்டியான ஃப்ரெஷ்ஷான தயிர் ஒரு 300 ml 1.5 கப்பு அளவுக்கு சேர்த்தாச்சு. அதோட ஐஸ் க்யூப்ஸையும் சேர்த்துக்கிட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நம்மளோட சட்டுன்னு ஈஸியான ரெசிபி, அதுவும் மேங்கோ லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சர்விங் கிளாஸில் ஊற்றிக்கலாம். நல்லா குடிக்கிறதுக்கு ரொம்ப சில்லுன்னு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அதோட மேங்கோ பீசஸையும் மேலே கார்னிஷ் பண்ணிக்கிட்டு ஐஸ் கியூப்ஸையும் போட்டுக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. நல்ல எம்மியான மேங்கோ லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் இட். டாடா, பை பாய்.